வணக்கம். பாரதம் உலகிற்கு வழங்கியுள்ள மிகச்சிறந்த பங்களிப்புகளில் ஒன்றாகும் செஸ் விளையாட்டு. அதனாலேயே அந்த விளையாட்டில் பெரும்பாலும் இந்தியா வெற்றி பெற்று பெருமை அடைவது தெரிந்த விஷயம்தான். அதே நேரம் அந்த வெற்றி நாம் முந்த வேண்டுமென்று நினைக்கும் ஒரு நாட்டை தோற்கடித்து கிடைக்கும் வெற்றியாகும் போது அது மேலும் ஊக்கமளிக்கும் ஒன்றாக அமைவது இயல்புதான். அதையும் தாண்டி அது ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்தின் தொடக்கமாகும். சதுரங்க உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் அதிரடியான வெற்றியை பெற்று பாரதத்தின் புகழை வானளவு உயர்த்தியுள்ளார் தொம்மராஜு குகேஷ் என்ற 18 வயது இளைஞர். அதுவும் தற்போதைய சாம்பியனான சீனாவின் டிங் லிரனை அதிர்ச்சிக்குள்ளாக்கி கொண்டு வெற்றி பெற்றுள்ளார் குகேஷ். தமது 7ஆம் வயது முதலே சதுரங்க விளையாட்டின் மீது ஆர்வம் கொண்டிருந்த குகேஷ் ஒவ்வொரு கட்டங்களிலும் பெரும் வெற்றிகளை குவித்து வந்துள்ளார். தமது 12ஆம் வயதில் இந்தியாவின் மிகவும் இளமையான கிராண்ட் மாஸ்டர் ஆனார். 2022 பியல் செஸ் ஃபெஸ்டிவலில் கிராண்ட் மாஸ்டர் லீ குவான் லியமை தோற்கடித்து வரலாறு படைத்து உலகின் கவனத்தை ஈர்த்தார் குகேஷ். இந்நிலையில் 2024 கேண்டிடேட்ஸ் டோர்னமெண்ட் வெற்றியின் மூலம் உலக சாம்பியன்ஷிப்பில் போட்டியிடும் தமது திறனை நிரூபித்துள்ளார் அவர். அது மட்டுமல்ல, உலக சாம்பியன்ஷிப் கிரீடத்தை நாட்டிற்கு பரிசளித்துக் கொண்டு இந்தியாவை உலகின் உச்சத்தில் நிறுத்த முடியும் என்பதையும் தெளிவுபடுத்தியுள்ளார். சீன வீரரை தோற்கடித்துள்ளார் எனும்போது அதன் மூலம் அவர் பெற்றுள்ள வெற்றிக்கு பல்வேறு சிறப்புகள் உள்ளன. நிச்சயம் இது ஒரு பெருமைக்குரிய அடையாள வெற்றியாகும். இன்று சீனாவை எந்த ஒரு துறையிலும் பின்னுக்கு தள்ளும் திறனுள்ள ஒரு நாடு இந்தியாதான். அப்படி இருக்க இது ஒரு அடையாளமான குறிப்பிடத்தக்க வெற்றிதான். புராதன பாரதத்தில் தொடங்கியதாகும் சதுரங்க விளையாட்டின் பயணம். நமது புராணங்களிலேயே இடம்பெற்றுள்ள ஒரு விளையாட்டுத்தான் சதுரங்கம். அதனால் நமது நாட்டில் உருவான ஒரு போட்டி என்ற சிறப்பும் சதுரங்க விளையாட்டிற்கு உள்ளது. என்னவனாலும் சீன வீரரை தோற்கடித்து இந்திய வீரர் குகேஷ் பெற்றுள்ள வெற்றிக்கு மிகுந்த மதிப்புள்ளது என்பதில் மாற்று கருத்தில்லை. அது 2 மடங்கு மதுரமுள்ள ஒரு வெற்றியும் கூடவாகும். அதனாலேயே குகேஷின் இந்த வெற்றி சர்வதேச தளத்தில் மிகுந்த முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சர்வதேச ஊடகங்கள் குகேஷின் இந்த வெற்றியை பெரிதும் புகழ்ந்து செய்தி வெளியிட்டு வருகின்றன. இந்தியாவிற்கு மேலும் ஒரு சாம்பியன் கிடைத்துள்ளார். வரும் ஆண்டுகளில் மிகச்சிறந்த ஆட்டத்திறனை வெளிப்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ஒரு தொடக்கமாக அமையட்டும். அனைத்து துறைகளிலும் சீனாவிற்கு சம பலமுள்ள போட்டியாளராக மாறி சீனாவை பாரதம் முந்தவும் வேண்டும் என்பது நமது எண்ணமாகும்.